திருடாதே பாப்பா திருடாதே மாதிரியான பாடல்களை இப்போ எழுதுனாங்கன்னா சம்பந்தப்பட்ட கவிஞரோட வீட்டுக்குள்ள இருக்கிற எறும்புங்க கூட கூட்டு சேர்ந்து கடிச்சு வைக்கும். சமயங்கள்ல தெருநாய் தான் கொலைக்குதா அப்படின்னு சந்தேகப்படும்படியான டியூன் மற்றும் குரல்களுடன் வரிகளை தின்னு ஏப்ப விடும் இசையமைப்பாளர்களால கவிஞர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்றது இப்போ தேவையில்லாத ஒன்னாயிடுச்சு. பாடல் எழுதுவதற்கு கவிஞர்களும் தேவையில்லாத ஒருத்தவங்களாயிட்டாங்க. அதே நேரத்துல அரிதான சில இசையமைப்பாளர்களும் கவிஞர்களுடைய கூட்டணியில அமைத்து இப்போது நல்ல நல்ல மெலோடிகளை வழங்கி வரதாலதான் தமிழ் சினிமா கொஞ்ச நெஞ்சமானத்தோட நடமாடுது. ஒரு சின்ன பிளாஷ்பேக். செல்வராகவன் இயக்கத்துல வெளிவந்த மயக்கம் என படத்துல வர பாடல் இது. பல்லவி அடிடா அவல வெட்டுடா அவல அப்படின்றதாகும். ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த பாடலை தான் இப்போ மீண்டும் நினைவுபடுத்தி காரி துப்பி இருக்காங்க மகாகணம் பொருந்திய நீதிபதிகள். இதனுடைய விவரம் பார்க்கலாம். சுவாதி படுகொலை தொடர்பான வழக்க விசாரித்த நீதிபதிகள் அது தொடர்பான தங்களது கருத்துக்களை கோபத்தோடு வெளிப்படுத்தினாங்க. அடிடா அவல வெட்ரா அவல அப்படின்லாம் பாட்டுக்கள் சினிமாவில் வருது. அதை விட மோசமாகவும் வருது. இதையெல்லாம் இந்த அரசு தடுக்க நடவடிக்கை எதனா எடுத்துச்சா? அது தொடர்பா அரசு எடுத்த நடவடிக்கை தான் என்ன? பெண்களை மோசமாகவும் வன்முறையை தூண்டும் வகையிலுமான அமைஞ்ச இது போன்ற பாடல்களை ஏன் அரசு அனுமதிச்சுது? நீதிபதிகள் இவ்வாறுலாம் கேள்வி கேட்டதும் நீதிமன்றமே பரபரப்பாயிடுச்சு. இந்த தகவல் செல்வராகவனுக்கோ ஜிவி பிரகாஷுக்கோ இல்ல அதுல நடிச்ச தனுஷுக்கோ போய் சேர்ந்திருக்குமான்னா அது தெரியாது. ஒருவேளை சேர்ந்திருந்தா அடுத்த படத்துல குறைச்சுக்கோங்க, இல்லைன்னா நிறுத்திக்கோங்க. அதுதான் நீதிமன்றத்துக்கு நீங்க தர மரியாதை.